சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித நாகரிகம் தோன்றுவதற்கு பல காலத்திற்கு முன்பே இமயமலையின் பனி சிகரங்களுக்கு இடையே இந்த பயணம் தொடங்கியது. அங்கே ஒரு யோகி அமர்ந்திருந்தார். அவர்தான் ஆதி. அவர் வெறும் உடலால் மட்டும் அங்கே இல்லை. அவரது தியானம் அண்ட சராசரியத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. அவர் யாரையும் தேடிச் செல்லவில்லை. ஆனால் அந்த மௌனத்தின் சக்தியால் ஈர்க்கப்பட்டு 7 பேர் அவரை தேடிச் சென்றனர். அவர்கள்தான் சப்த ரிஷிகள். பல ஆண்டுகள் காத்திருப்பு, கடுமையான பயிற்சி, இறுதியில் அந்த ஆதி யோகி தனது மௌனத்தை கலைத்தார். ஒரு குருவாக மாறி அந்த 7 முனிவர்களுக்கும் மனித உடலையும் மனதையும் கடந்து செல்லும் அந்த ரகசிய அறிவை போதித்தார். அதுதான் யோகா. அந்த 7 முனிவர்களும் உலகின் 7 திசைகளுக்கும் சென்றார்கள். ஒருவர் தெற்கு நோக்கி சென்றார், ஒருவர் கிழக்கு நோக்கி சென்றார். இப்படிதான் இமயமலையின் உச்சியில் பிறந்த அந்த ஞானம் இன்று நம் வீட்டு வாசல் வரை வந்து சேர்ந்திருக்கிறது. காலங்கள் மாறின, நாகரிகங்கள் அழிந்து மீண்டும் தோன்றின. சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஈடுபாடுகள் இன்றும் நாம் காணும் அந்த யோகா முத்திரைகள் நம் முன்னோர்கள் இந்த பாரம்பரியத்தை எவ்வளவு போற்றி பாதுகாத்தார்கள் என்பதற்கு சாட்சி. பின்னர் வந்த பதஞ்சலி முனிவர் காற்றில் கலந்திருந்த ரகசியங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நமக்காக ஒரு புத்தகமாக எழுதினார். இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு ஆசனத்திற்கும் பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டு கால தேடலும் ரிஷிகளின் தவமும் ஒளிந்திருக்கிறது. யோகா என்பது வெறும் பயிற்சி அல்ல, அது ஒரு நீண்ட நெடிய சரித்திரம்.